உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு பேன் சூடாக்கி அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆறுது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். சைட் பை சைடு உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். அதை தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பூரி, சப்பாத்தி, தோசை இது கூட வேணும்னாலும் சர்வ் பண்ணிக்கலாம்.